அனைவரும் கைவிட்ட நிலைமையில் முருகர் வந்து காப்பாற்றிய உண்மை சம்பவம். அம்மாவிடம் கூட, அப்பாவிடம் கூட, உறவினரிடம் கூட சொல்ல முடியாத வார்த்தையை நம் தோழியிடம் சொல்லுவோம். அதேபோல் என் தோழி என்னிடம் சொல்லிய கதை. ஒரு நாள் தினமும் குடித்துவிட்டு அவரது கணவர் செய்யும் லீலைகள். கணவர் அவரை அடித்து கொடுமைப்படுத்துவார், சித்திரவதை செய்வார். இதை அவள் அப்பாவிடம் சொல்ல முயலும் போது, நீ சொன்னால் நான் செத்து விடுவேன் என்று மிரட்டுவான். ஆனால் இருந்தாலும் அவள் அப்பாவிடம் சொன்னால் தம் கணவனின் மதிப்பு குறைந்துவிடும் என்பதாகவே அவள் சொல்ல மறுத்துவிட்டாள். இருந்தும் அவன் குடிபோதைக்கு அடிமையானான். அவள் முதலாவது குழந்தை உண்டான போதும் அழகான பெண் குழந்தை பிறந்தது. இரண்டாவது குழந்தையை பெற்றெடுத்தாள். இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவளுடைய நினைவுகள் எல்லாமே இழந்துவிட்டது. ஏன்னா இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து விட்டது என கேட்டதும் அவரது கணவர், நீ குழந்தையை அழித்துவிட்டு வந்து குழந்தையை அங்கே யாருக்கிட்டையாவது கொடுத்துவிட்டு வந்துடு, நமக்கு இரண்டாவது பெண் குழந்தை தான் பெற்றாயா என்று கேட்டதும் அவளது மனம் உடைந்து அந்த பிறந்த கணமே பாதிக்கப்பட்டால் அவள் மன உளைச்சல் காணானாள். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே மன உளைச்சல் காணாய் ஆழ்ந்த சிந்தனை உட்பட்டு அவளது கால் கைகள் செயலிழந்து விட்டன. செயலிழந்த நிலைமையில் அவள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார். தம் கணவர் சொன்ன வார்த்தையை தம் அம்மாவிடமும் சொல்லவில்லை, தம் அப்பாவிடமும் சொல்லவில்லை. அவளது ஏக்கங்கள் பலவாய் இருந்தனர். இருந்தும் நான் அவள் தோழியை பார்க்க சென்றபோது அவள் என்னிடம் சொன்னாள், என் கணவர் இப்படி சொல்கிறார், நான் என்ன செய்வது? முதல் அப்பா அம்மா அவங்க நல்லவங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையிலே அவங்க நல்லவங்க கிடையாது. இவங்ககிட்டையும் சொல்ல முடியாமல் அவங்கக்கிட்டையும் சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன். என்ன செய்வது என் தோழி அப்படின்னு வேண்டிய போது, நீதான் கல்லூரியில் படிக்கும்போதே முருகரிடம் வேண்டுவாயே, வேண்டியது நிறைவேறும் என்று சொல்வாயே, நீ அதே மாதிரி உன் அப்பன் முருகனை வேண்டிப்பார், அவர் எப்போதும் உனக்கு துணையாக நிற்பார் என்றது. உடனே அவள் கை கால் செயலிழந்த நிலையில் அவள் குழந்தையை கூட அவளால் தூக்கி கொஞ்ச முடியாது. சிறிது காலம் அவள் படுத்த படுக்கையாக அவள் இருந்தபோது கூட கணவர் அவளை வந்து பார்த்ததில்லை. சிறிது நாள் கழித்ததும் சஷ்டி கவசம் மற்றும் கந்தர் கலிவெண்பாவை இடைவிடாது படிப்பவள். அவள் அதே மாதிரி படித்ததும் கை கால்கள் செயலிழந்த கால்கள் இரத்தம் ஓடின.